காலையில சாப்பிட்ற சாப்பாடு எப்படி இருக்க வேண்டும் யோசிச்சு பார்த்தா காலகாலமா நம்ம வந்து கடந்த ஒரு 50-60 வருஷமா வெறும் இட்லி, தோசை, பூரி, பொங்கல், மசால் தோசை, வடை இப்படிதான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். மாற வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தாச்சு. இவ்வளவு நாள் இப்படி சாப்பிட்டது இருந்துட்டு போட்டோம். இட்லி மிகச்சிறந்த உணவு, சந்தேகமே வேண்டாம். இன்றைக்கு வரைக்கும் உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க, வளர்ற குழந்தைகள் இருக்காங்க, இட்லி தான் ஆகச்சிறந்த உணவு, எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா 45 வயசுல நமக்கு காலையில தினம் இட்லி வேணும்னு நினைச்சா அது பெரிய தப்பு. நமக்கு 45 வயதை தாண்டி விட்டது, இல்லை என்றால் ஏற்கனவே சர்க்கரை இருக்கு, ரத்த கொதிப்பு இருக்கு அப்படின்னா காலையில மிகச்சிறந்த உணவாக எடுக்கக்கூடியது நல்ல புரதங்கள் நிறைந்த சுண்டல். நான் நேற்று மாலை ஒரு கட்டுரை படித்துக் கொண்டிருந்தேன். அந்த கட்டுரை வந்து ஒரு இதுல ரயில்ல வரும்போது படித்த கட்டுரை. அதுல எழுதியிருக்கிறான், எந்த உணவுகள் வந்து கிளைசமிக் இண்டெக்ஸ் குறைவா இருக்குன்னு ஒரு ஆய்வு சென்னையில் தான் நடந்திருக்கு. அவங்க எதுல எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா, தினை அரிசியில பண்ணியிருக்காங்க, கேழ்வரகுல பண்ணியிருக்காங்க, கோதுமை ரவையில பண்ணியிருக்காங்க, கொண்டக்கடலையில பண்ணியிருக்காங்க, சோள மாவுல பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் ஆய்ந்தறிந்து பார்த்து அவன் லிஸ்ட் பண்ணதுல பெஸ்ட் என்ன சொல்லியிருக்கான்னா, வெள்ளை கொண்டை கடலை. அந்த கொண்டக்கடலை சுண்டல் இருக்கு இல்லையா, அது புரதச்சத்தும் அதிகம், சர்க்கரை வேகமாக ரத்தத்தில் கலக்க விடாமல் பண்ணுறது போட்டிருக்கான். ரெண்டாவது எதை போட்டிருக்கான்னா, கோதுமை ரவை கிச்சடி, கோதுமை ரவை உப்புமா. அவன் போட்டிருக்க ஸ்டடியில போட்டிருக்குது வீட், புரோக்கன் வீட் ரவா உப்புமா. அதை செய்தவர்கள் சாதாரண ஆளுங்க கிடையாது. இந்தியாவின் தலை சிறந்த உணவியல் வல்லுநர்கள் எல்லாம் சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. நம் தமிழ்நாட்டு உணவுல இதெல்லாம் வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைவா இருக்கு. கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் ஒன்றும் மருத்துவ வார்த்தைகள் கிடையாது, பயந்துட வேண்டாம். எந்த உணவு ரத்தத்தில் வேகமாக சர்க்கரையை சேர்க்கிறதோ அது ஆபத்து. நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த உணவு வேகமாக ரத்தத்தில் சர்க்கரையை சேர்க்கிறதோ, ஒரு உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு அப்படியே மசிச்சு சாப்பிட்டீங்கன்னா அதுல இருக்க கார்போஹைட்ரேட் 95% ரத்தத்துல 3/4 மணி நேரத்துல உள்ள போயிடும். அதனாலதான் டயபெட்டிக் பீப்புள் உருளைக்கிழங்கு சாப்பிடாத, வேண்டாம், சிப்ஸ் வேண்டாம்னு சொல்றதுக்கு காரணம் அதுல இருக்கக்கூடிய ஹை கிளைசிமிக் ஃபுட். அப்போ லோ கிளைசிமிக்கா எது இருக்கோ அதுதான் நம்மளுடைய தினம் உணவா இருக்கணும். லோ கிளைசிமிக்கா இருக்கிறதுல தான் அந்த கோதுமை ரவை உப்புமா சொல்றோம், சுண்டலை சொல்கிறோம். நல்ல காய்கறி துண்டுகள் சாலடா எடுத்து சாப்பிடலாம். எல்லா பழங்களை போட்டு ஒவ்வொரு நாள் ஒரு ஸ்மூதியாகவோ இல்லைன்னா பழச்சாறாகவோ எடுத்துக்கொள்ளலாம். நம்ம ஊர்ல மிக மிக முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, புரதம் சாப்பிடுறது ரொம்ப குறைவு. அதுவும் குறிப்பா வெஜிடேரியனா இருந்தா புரதம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா எடுக்கிறோம். அப்போ புரதம் அதிகமா வேணும்னா தினம் காலையில ஒரு நல்ல வீட்டுல நீங்க எல்லாம் விவசாய குடும்பத்துல இருந்து இருக்கவங்க தினம் 2 முட்டை, அது ஒரு ஆம்லெட் ஆகவோ வேக வைத்த முட்டையோ, அந்த 2 முட்டை எடுத்துக்கொள்ளலாம். இல்ல நான் முட்டை சாப்பிட மாட்டேன், கொஞ்சம் நிலக்கடலை, கொஞ்சம் பாதாம் பருப்பு, அப்படியான பருப்பு கடலை இந்த மாதிரி விஷயத்தோட தான் காலை உணவு இருக்கணும். ஸோ காலை உணவு அப்படின்னா சுண்டல், ஒரு கப்பில் சூப்பு, இல்லைன்னா வந்து நல்ல நிலக்கடலை இல்ல கொண்டக்கடலை, இல்ல ஒரு பாதாம் பருப்பு, 2 ஆம்லெட். இப்படிதான் ஒரு மீட்டிங்ல அப்படி சொன்ன உடனே ஒருத்தர் இருந்துச்சு கேட்கிறாரு, சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டா? ஏன்னா நடுவில் இட்லியை காணாமே, நடுவில் தோசையை காணாம. ஏன்னா முதல்ல இதை சாப்பிட்டா நடுவில் தோசை சாப்பிட்டு தான் சாப்பிடணுங்கிற ஒரு எண்ணம் மக்கள்கிட்ட இருக்கு. வேண்டாம், இதுதான் பிரேக்ஃபாஸ்ட், இதை எடுத்துக்கொள்ளும். வாரத்துக்கு 1 நாள் அல்லது 2 நாள் நம்ம வந்து இட்லி தோசை எடுக்கலாம். அப்படி செய்யக்கூடிய இட்லியும் தோசையுமே வெள்ளை வெளையர்னு இருக்க வேண்டாம். வெள்ளையா நல்ல பாலிஷ் போட்டு, சில்கி பாலிஷ் போட்டு அரிசியை கொண்டு வந்து அதுல பொன்னி அரிசியில அப்படியே பொல பொல பொலன்னு வெள்ளையா இருக்கணும் நினைச்சதான் நம்மளுடைய பெருந்தப்பு. நம்முடைய இட்லி தோசை அழுக்காக இருக்கணும், நல்ல பிரவுன் கலர்ல இருக்கட்டும், நல்ல கருமை நிறத்துல இருக்கட்டும், சாம்பல் நிறத்துல இருக்கட்டும். இல்லைன்னா மாப்பிள்ளை செம்பால தோசை இட்லி போட்டீங்கன்னா சிகப்பு நிறத்துல இருக்கும். அப்படியான உணவு தான் நமக்கு அவ்வளவு சிறப்பு. சென்னை இங்க கோயம்புத்தூருக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி போயிருக்கோம். அங்க இருக்கக்கூடிய ஒரு விவசாயத்துறை பேராசிரியர் அப்படியே வியந்து சொல்றாரு, சார் நீங்க ஒவ்வொரு தடவையும் மீட்டிங்ல போய் இந்த மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவுனி எல்லாம் சொல்றீங்க, இந்த டேட்டாவெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இதை பத்தி இன்னும் பேசுங்கன்னு எடுத்து 2 பேப்பரை கொடுக்குறாரு. மாப்பிள்ளை சம்பால நம்ம நினைச்சதை விட அதிகமான சத்துக்கள் இன்னும் இருக்கு. நான் நினைத்தேன் அதுல இருக்கக்கூடிய செம்மை நிறம் லைகோபீன், அந்த மாப்பிள்ளை சம்பாவுடைய சிகப்பு நிறம் இருக்கு இல்லையா, அது மேல இருக்கிற அந்த சிகப்பு நிறம் தான் மிகப்பெரிய சத்து கொடுக்கிறது. எதுல எல்லாம் மேல சிகப்பு நிறம் இருக்கிறதோ, மாதுளையில இருக்கு, நான் பல முறை சொல்கிற சிகப்பு கொய்யாவில் இருக்கிறது, பப்பாளியில இருக்கு, தக்காளி பழத்தினுடைய தோல் அந்த சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய சத்துக்கு பேரு லைகோபீன். அந்த லைகோபீன் புற்றுநோய் வருவதை தடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள். ஃப்ரீ ராடிக்கல் ஸ்கேவெஞ்சர் அப்படிம்பாங்க. செல்களுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கூறுகளை தள்ளிவிடக்கூடிய தன்மை
அந்த லைகோபினுக்கு இருக்கு, அது மாப்பிள்ளை சம்பால இருக்கு. அப்போ நம்ம நோய் வரக்கூடாது, நம்ம தாத்தாவுக்கு வயிற்றுல புற்றுநோய் தெரிஞ்ச உடனே ஒரு பதட்டம் வருது இல்லையா? பேர பிள்ளைக்கு இப்ப இருந்தே நம்ம மாப்பிள்ளை சம்பா தோசை கொடுப்போம், அதுல என்ன குறைஞ்சிட போகுது? நமக்கு ஒரு சாதாரண மாப்பிள்ளை சம்பா தோசை சுவையாகவே இருக்கும். கவுனி அரிசியில ஒரு கஞ்சி, காலையில ஒரு கஞ்சி, ஒரு சின்ன கப்புல கவுனி அரிசியில கஞ்சி எடுத்து கொடுப்போம். கவுனி அரிசி கஞ்சி செய்து பார்த்து சுவைத்து சாப்பிட்டு பார்த்தாதான் அதனுடைய அருமை நமக்கு தெரியும். எவ்வளவு சிறப்பு! அதுல இருக்கக்கூடிய அந்த கரு நீல நிறம் அவ்வளவு மருத்துவ குணமுடையது. ஆந்தோசைனின்ஸ் சொல்லுவாங்க. ஆந்தோசைனின் நிறைந்த விஷயம் கருப்பு கவுனி. அந்த கருப்பு கவுனி அரிசியை நம்ம ஒரு கஞ்சியாக வைத்து அதை காலையில உணவாக கொடுக்கலாம். சிறு பிள்ளைகள் இருக்காங்க, நல்ல கண் பார்வை, நல்ல வளர்ச்சி, நல்ல கண் பார்வை நல்லா இருக்கணும் அப்படின்னா திணை அரிசியில பொங்கல். திணை அரிசியில பீட்டா கரோட்டின் அப்படிங்கிற சத்து இருக்கு. கண் பார்வைக்கு மிக முக்கியமான சத்தான கரோட்டினாய்டோட பிரிகர்சர்ஸ் அது திணை அரிசியில இருக்கு. அப்போ திணை பொங்கல் இல்ல கம்பு ஏன் வேணுங்கிறோம்னா அதுல இருக்கக்கூடிய இரும்பு சத்து. நீங்க அரிசியில இரும்பு சத்து ரொம்ப ரொம்ப குறைவு, ஆல்மோஸ்ட் இல்லைன்னு சொல்லலாம். அரிசியை ஒரு பக்கமும் கம்பு ஒரு பக்கமும் ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 மடங்கு கம்புல இருக்கு. இப்போ வாரத்துக்கு ஒரு 2-3 நாளாவது கம்பஞ்சோறு எடுக்கலாம். கேழ்வரகுல இங்க தர்மபுரி பகுதியில முத்தைன்னு செய்வாங்க. அந்த வெறும் கேழ்வரகு களி மாதிரி கிண்டி அதுல நிறைய கீரையை போட்டு சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் உண்டு. அப்படியான உணவு நம்முடைய வீட்டில் தினம் தினம் இடம்பெற வேண்டும் நண்பர்களே. சட்னி அரைக்கிறோம், தினம் இதுக்கு தேங்காய் சட்னி, ஒரு நாள் கருவேப்பிலை சட்னி அரைப்போம். கருவேப்பிலை யாரும் மதிக்கிறதே இல்லை. கடையில எல்லாம் போனீங்கன்னா காய்கறி நல்லா வாங்கினா ஒரு கொப்பளவுக்கு உடைச்சு ஃப்ரீயா கொடுக்குறான். போகும்போது கருவேப்பிலை வச்சுக்கோங்க சார், நீங்க தான் 150 ரூபாய் 200 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்கல்ல, நான் சத்தம் போடுவேன், ஏன் ஃப்ரீயா கொடுக்குறீங்க? ஏன்னா நம்மளுக்கு ஃப்ரீயா கொடுத்தா அது மேல மதிப்பே இருக்காது. கருவேப்பிலைய இலினாய்ஸ் பல்கலைக்கழகம், சிகாகோவில் இருக்கக்கூடிய இலினாய்ஸ் பல்கலைக்கழகம் ஐஜிடில இருந்து டயபெட்டிக்கா, அதாவது இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ் சொல்லுவாங்க, சர்க்கரை வருவதற்கான வாய்ப்புள்ளவர்கள் இருந்து முழு சர்க்கரையா வருவதை தடுப்பதற்கான ஒரு பொருளாக கருவேப்பிலையை காப்புரிமை செய்திருக்கிறார். கார்பனலாய்டு ஒரு ஆல்கலாய்டு அதுல இருந்து பிரிச்சு அது இட் டிலேஸ் தி டெவலப்மெண்ட் ஆஃப் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அவன் பேட்டன் பண்ணி வச்சிருக்கான். ஆனா நம்ம கருவேப்பிலைய சாப்பாடுல இருந்தா கூட ஓரமா ஒதுக்கி வைக்கிறது. அதுதான் உள்ள இருக்கல, எதுக்கு ஓரமா இலையில ஓரமா, ஏன் தின்னா செத்தா போயிருவேன், கருவேப்பிலை தூக்கி ஓரமா வைக்கிறது, மிளகை தூக்கி பொறுக்கி ஓரமா வைக்கிறது. மிளகுதான் காரம் சேர்ந்துருச்சுல, அது எனக்கு வராது, எனக்கு விக்கல் வரும் அப்படி தூக்கி ஓரமா வைப்பாங்க. கருவேப்பிலை மிளகெல்லாம் நம்ம ஆயுசுக்கும் பல்வேறு உடல் நலத்திற்கு நமக்கு ஒரு ஊட்டம் கொடுக்கக்கூடிய பொருள். நம் காலை உணவு அப்படிங்கிறது, ஏன்னா பல பேர் வீட்டுல மத்தியான நேரத்தில் அலுவலகத்துல ஏதோ கிடைக்கிற உணவை அவசரமா சாப்பிடுறோம். காலையில் பொறுமையாக இந்த உணவை சாப்பிட்டு போகக்கூடிய பழக்கத்தை வைத்துக் கொள்ளணும். காலையிலையும் பரபரன்னு ஓடக்கூடிய குழந்தைகள், ஸ்கூலுக்கு போறக்கூடிய குழந்தை ஓடும்போது எதையாவது ஒரு டம்ளர் பாலை குடிச்சிட்டு போ, இல்ல ஏதாவது ஒரு பிஸ்கட்டை கொடுத்துட்டு போங்கிற பழக்கத்திலிருந்து பிள்ளைகளை எடுக்கணும். கண்டிப்பா காலையில புரதச்சத்துள்ள உணவு, சிறுதானிய உணவு, இந்த மாதிரி நிறமிச்சத்துள்ள அரிசியில் செய்த இட்லியோ தோசையோ குழந்தைகளுக்கு கொடுப்பது சிறப்பா இருக்கு.